கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டா அவனுக்கு ஒரு இது எப்படி சொல்றது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். கவனிக்காதவங்க கூட கவனிச்சுப்பான். போட்டிங்களா? ஓகே ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த டைம் அண்ட் ஒர்க்குள்ள என்ட்ராகும்போது மெயினாக தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் இந்த மூணு பேரோட ரிலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். இதுவே தெரியலனா ரொம்ப கஷ்டம் இந்த டாபிக். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒரு ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க் இருக்கு, ஒரு வேலை இருக்கு, சம் ஒர்க் இருக்கு. அதை வந்து அதாவது ஒரு ஒர்க் இருக்கு, அதை வந்து ஒருத்தன் பண்றான், 1 மணி நேரத்துல பண்றான். ஓகேவா? இப்போ இதுவே சேம் ஒர்க்கை ஒருத்தன் இல்லாம அவனுக்கு ஈக்குவலா வேலை செய்யற மாதிரி இன்னொருத்தனையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எவ்வளவு நேரத்துல முடிப்பான்? 1 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய வேலையை இன்னும் சீக்கிரமாவே முடிச்சிருவான். ஸோ அப்போ என்ன ஆகுது? மென் இன்க்ரீஸ் ஆக டைம் குறையுது. ஓகே, இப்போ அதே கண்டிஷன், இப்போ அதே மாதிரி இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் என்ன சொன்னேன், மென் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, டைம் குறையுதுன்னா, இப்போ அதே மாதிரி இப்போ இந்த ஒர்க் வந்து ஒரு ஒர்க்கா இல்லாம இப்போ ஒரு 4 ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒர்க் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ என்ன நடக்கும்? அப்சல்யூட்டா இப்போ ஒர்க் இன்க்ரீஸ் ஆனாலும் என்ன ஆகும்? டைம் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா வேலை நமக்கு அதிகமாயிடுச்சுன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய டைமும் அதிகமாகும். ஸோ அப்போ இவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன் அதுதான். ஓகே, அதாவது மென் கூட கூட உங்களுக்கு வந்து டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும் இவங்க 2 பேர்த்துக்கும். ஓகே, டைம் வந்து அதாவது எப்படி சொல்லலாம்னா ஒரு இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரி சொல்லலாம், ஆனா அப்படி சொல்லக்கூடாது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி அடுத்த இன்னொரு கான்செப்ட் இது ஒர்க்கு கூட கூட உங்களுக்கு மென் அதிகமாக தேவைப்படுவாங்க, அதே மாதிரி டைமும் உங்களுக்கு அதிகமாகும். அப்போ ஒர்க்கையும் டைமோ இல்லை ஒர்க்கும் மென்னு ரெண்டுமே பார்க்கும்போது உங்களுக்கு அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஒர்க்கு இப்போ இருக்குன்னா அதை வந்து கூட கூட வேலை கூட கூட உங்களுக்கு டைம் இன்க்ரீஸ் ஆகும், அதே நேரத்தில் ஆட்களும் நிறைய தேவைப்படுவாங்க அதை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ரிலேஷன். இந்த மூணுத்தையும் வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த சாப்டர் ஈஸி தான். ஈஸி. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் சம். If A and B together can complete a work in 40 days, whereas A alone in 60 days, then B alone can complete that work in how many days? ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ல உள்ள சம்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தவங்கன்னா பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி இந்த மாதிரி சம்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்காங்கன்னா. பட் புதுசாக ஒருத்தவங்க இது பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒரு ஏ வந்து இப்போ ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்த்து ஒரு வேலையை வந்து 40 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேவா? ஏ வந்து இப்போ அதே ஒர்க்கை தனியா பண்ணோம் அப்படின்னா அவனுக்கு 60 நாள் தேவைப்படுது. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ வந்து வேற ஒன்றும் இல்லை, ஏ ஈக்குவல் டு 60 தான் இப்படி எழுதியிருக்கேன். 2 ரெசிப்ரோக்கல் எடுத்து 1/A ஈக்குவல் டு 1/60. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து ஒரு நாள்ல எவ்வளவு முடிக்கிறான், இது வந்து டோட்டல் 60 நாள். இதை வந்து வந்து ஒரு நாள்ல, அதாவது ஒரு நாள்ல இப்போ மொத்தம் ஒரு வேலையை 60 நாள்ல முடிக்கிறான்னா அப்போ ஒரு நாள்ல எவ்வளவு முடிச்சிருப்பான்? 60 டேஸ்ல ஒரு பங்கு. அதாவது ஓகேவா, அதை தான் அப்படி எழுதியிருக்கேன் 1/60. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஏ அண்ட் பி டுகெதர் கேன் கம்ப்ளீட் ஒர்க். 2 பேரும் சேர்ந்து வந்து அந்த வேலையை முடிச்சாங்கன்னா 40 டேஸ்ல முடிக்கிறாங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 40. நம்ம அதை எப்படி எழுதலாம்? 1 டேக்கு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே வந்து 1 டேக்கு தான் எடுப்போம் மேக்ஸிமம் ரெஃபரன்ஸ். இப்போ வந்து ஃபார் 1 டே ஒன் பை ஏ பிளஸ் 1 பை பி. அதான் 1/40. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கான்? பி மட்டும் தனியா வேலை செஞ்சா எவ்வளவு நல்லா முடிச்சிருப்பான். இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ வந்து ஒரு நாள்ல எவ்வளவு அவன் தனியா இருந்தான் அப்படின்னா ஒரு நாள்ல எவ்வளவு வேலை முடிப்பான்? 1/60 முடிப்பானா?
இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 1/60 plus 1/b equal to 1/40. 1/b equal to 1/40 minus 1/60. இதுக்கு எல்சிஎம் எடுத்து கட் பண்ணிங்கன்னா அதான் ஆன்சர். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 60, 40, 20/2400 வருமா? அதை கட் பண்ணால் எவ்வளோ வரும்? 1/20 வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 1/20, 120, சாரி 120. அப்போ பி வந்து எவ்வளோ வேலை பார்த்துருக்கான்? தனியாக வேலை பார்த்தா அவனுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 1/120னா பி ஈக்குவல் டு 120 days. அவ்வளோதான். மெயினாக இதில் புரிஞ்சுக்கிட வேண்டியது இப்படிதான், எப்படி நம்ம இதை வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். இந்த 1/60 அப்புறம் 1/40 இதெல்லாம் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்றுமே இல்லை, 40 நாள் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளில் அவங்க கண்டிப்பாக 40ல் ஒரு பங்கு பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா தானே 40 daysல இப்போ அட் த எண்ட் ஆஃப் 40 days என்ன இருக்கும்? 40/40, அதாவது 40 முடிச்சிருப்பாங்க. இப்போ கட்டானா என்ன வரும்? 1 வரும். அப்போ வேலை கம்ப்ளீட்டடுன்னு அர்த்தம். ஓகேவா? இதே 39 நாள்னா 39/40ன்னு வரும். கண்டிப்பா 39 நாள்ல இவ்வளோ வேலை முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு இதுதான் அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட், A can do a work in 20 days whereas B in 30 days and C in 60 days. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்படி எழுதிக்கோங்க. ஏ வந்து ஒரு என்னது 20 நாள்ல ஒரு ஒர்க்கை முடிக்கிறான். தனியா பண்ணான் அப்படின்னா 20 நாள்ல முடிப்பான். அப்படின்னா ஒரு நாள்ல 1/20 முடிச்சிருப்பான். நெக்ஸ்ட், பி வந்து 30 நாள், 1/30 வரும். எப்படியே போத 1/c சொல்லிட்டு எவ்வளவு 60 டேஸா? ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? தே ஸ்டார்டட் த ஒர்க் டுகெதர். 3 பேருமே ஒரே நேரத்தில் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? பட் ஏ லெஃப்ட் ஆஃப்டர் 2 days. இப்போ ஏ என்ன பண்ணியிருக்கான்? 2 நாள் முடியவும் கிளம்பிட்டான், அதாவது விலகிட்டான். அப்போ மிச்சம் 2 பேர் யார் இருப்பா? பியும் சியும் இருப்பாங்க. ஓகேவா? பிசி மட்டும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் பி லெஃப்ட் 3 days பிஃபோர் த ஒர்க் காட் கம்ப்ளீட்டட். அப்படின்னா லாஸ்ட், அதாவது இப்போ ஒர்க் முடிய போற நேரத்துல அவன் 3 நாளுக்கு முன்னாடி என்ன பண்றான்? அவனும் கிளம்பிடுறான். இப்போ லாஸ்ட் யார் மட்டும் இருப்பா? சி மட்டும் கடைசி 3 நாள் வேலை பார்த்துட்டு இருப்பான். தென் த டோட்டல் ஒர்க் வாஸ் டன் இன் ஹவு மெனி டேஸ்? எவ்வளவு நாள்ல வேலையை முடிச்சிருப்பாங்க? இதான் கேள்வி. ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இதை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த சம் இதை மாதிரி கேட்டாங்கன்னா இப்படி பிரிச்சுக்கோங்க. ஏபிசி பிசி சி. ஃபர்ஸ்ட் எவ்வளவு நாள் வேலை பார்க்குறாங்க இவங்க 2 பேரும்? ஏபிசி 3 பேரும். ஏ அதாவது போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 நாள். ஓகேவா? 2 days. அடுத்தது பிசி. பிசி வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ சி வந்து என்ன சொல்லியிருக்கான்? அதாவது பி வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 3 நாள் முன்னாடி விலகிடுறான் அப்படின்னு இருக்காங்க. அப்போ வந்து சி வந்து கடைசி எவ்வளவு நாள் வேலை பார்த்துருப்பான்? 3 நாள் வேலை பார்த்துருப்பான். ஸோ வந்து இப்போ பிசி வந்து எவ்வளவு நாள் வேலை பார்த்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து அதான் ஆன்சர். ஓகேவா? மொத்தத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதான் ஆன்சர். ஐயோ, சார்ஜ் வேற. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் வந்து ஏபிசி எவ்வளவு நாள் வேலை பார்த்துருக்காங்க? 2 days-ஆ? ஏபிசி 3 பேருமே அட் அ டைத்துல வேலை பார்த்துருக்காங்க. ஸோ வந்து என்னெல்லாம் இருக்கு? 1/20, 1/30, 1/60. 1/20 plus 1/30 plus 1/60. எல்லாரும் எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்க? 2 days. அப்படின்னா இன்ட்டு 2 ப்ளஸ். ஓகேவா? பிசி வந்து எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை வந்து சம் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 1/BC எவ்வளோ வரும்? 1/30 plus 1/60. இன்னும் ஒரு இதில் ஆட் ஆகும். இப்போ சி மட்டும் அடுத்து லாஸ்ட் எவ்வளோ வேலை பார்த்துருக்கான்? 3 days வேலை பார்த்துருக்கான். 3/60. இப்போ வந்து ஈக்குவல் டு கீழே வரட்டும். இப்போ
இப்போ இவங்க எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. இப்போ எல்லாரும் வேலை பார்த்து என்ன பண்றாங்க? நமக்கு என்ன வேணும்? எவ்வளோ நாள்ல முடிக்கிறாங்க? அப்போ இந்த வேலைய கண்டிப்பா முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த 3 பேர் இப்போ இந்த 3 கண்டிஷனும் அதாவது இப்படி தனித்தனியா பண்றாங்கல்ல, இது எல்லாரும் சேர்ந்து முடிச்சாங்கன்னா என்ன வரும்? நான் முன்னாடியே சொன்ன மாரி ஒர்க் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டட் அப்படின்னா 1ன்னு அர்த்தம். இது ஒரு கீவேர்ட் மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து புரியுதோ புரியலையோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் 1ன்னு சொல்றோம் அப்படின்னு. அப்போ இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணா என்ன வரணும்? நமக்கு ஆன்சர் 1 வரணும். அதாவது அப்பனா என்ன அர்த்தம்? வேலைய முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க அவ்வளவுதான். ஆட் பண்ணி எக்ஸ நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, இப்போ எக்ஸ் தெரிஞ்சிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? 2 டேஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் வந்து 3 டேஸ். அதுதான் உங்க அப்சல்யூட் ஆன்சர். அவ்வளவு நாள்ல வேலைய முடிச்சிருக்காங்க. கரெக்ட்டா? அதான் கேட்டிருக்கான். இப்போ ஆன்சர் என்ன வரும்? 20யா? எல்சிஎம் எடுத்தா 60 தான் வரும். 3 + 2 6/60 வருமா? 1/10 2/10 1/5 வரும் ஃபர்ஸ்ட். 1/5 பிளஸ் என்ன வரும்? 3/60 x/20யா? பிளஸ் 1/20 ஈக்குவல் டு 1. 1/5 மட்டும் இந்த சைடு போட்டாங்க. 20 என்ன ஒரு x plus 1/20 4 plus x plus 1/20 equal to 1 வரும். x plus 1 சாரி x plus 5 equal to 20 x equal to 15 வரும். ஸோ அப்போ எக்ஸ் எவ்வளவு 15. பியும் சியும் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா 15 டேஸ் வேலை பார்த்துருக்காங்க. ஓகேவா? இப்போ மொத்தம் எவ்வளவு? இன்னொரு சம் முடியலை. இது வந்து ஜஸ்ட் பிசி ஒர்க் மட்டும்தான். பிசி ஒர்க் மட்டும்தான். ஓகே இது ஸோ 15 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் முதல்ல எவ்வளோ வேலை பார்த்தா ஏபிசி சேர்ந்து எவ்வளோ நாள்? 2 நாள். லாஸ்ட் சி மட்டும் 3 நாள். அப்போ 2 + 3 எவ்வளவு? 5 15 + 5 ஈக்குவல் டு 20. அப்போ மொத்தமாக எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்க? 20 டேஸ் வேலை பார்த்துருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. ஓகே ஆன்சர். கண்டிப்பாக இந்த சம் புரிஞ்சிருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் சம் போகிறேன். ஓகே ஓகே இந்த டாபிக்ல வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இல்லை கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கிற சம் இதுதான். பட் ஈஸி தான். ஈஸியாகவே சொல்கிறோம். ஓகேவா? ஏ கேன் டூ எ ஒர்க் இன் 25 டேஸ் வேரஸ் பி இன் 40 டேஸ். அதாவது ஏ வந்து ஒரு வேலையை 25 நாளில் முடிக்கிறான். அப்போ ஒரு நாளில் 1/25 முடிச்சிருப்பான். அதே மாதிரி பி வந்து 40 நாளில் முடிக்கிறான். அப்புறம் ஒரு நாளில் 1/40 முடிச்சிருப்பான். தே ஸ்டார்டர் ஒர்க்கிங் ஆன் ஆல்டர்னேட் டேஸ். இங்கே தான் இப்போ வந்து முக்கியமான விஷயம். என்ன கொடுத்துருக்காங்க? இவ்வளோ நேரம் பார்த்ததுல ஒன்று வந்து 2 பேரும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. இல்லைனா வந்து ஒருத்தர் மட்டும் வேலை பார்ப்பாங்க. அப்படிதான் இருக்கும். இதுல என்ன நடக்குன்னா 2 பேரும் பார்க்குறாங்க. ஆனா வந்து எப்படி பார்க்குறாங்க? ஒர்க்கிங் ஆன் ஆல்டர்னேட் டேஸ். அதாவது ஒருத்தர் ஏ வந்து இப்போ நாள் அதே கொடுத்துருக்கான் பாருங்க. ஃபர்ஸ்ட் டே ஏ, செகண்ட் டே பி. ஏ வந்து ஃபர்ஸ்ட் நாள் வேலை பார்த்தா செகண்ட் நாள் பி வேலை பார்ப்பான். அது மாதிரி தேர்ட் நாள் ஏ, பி ஃபோர்த் நாள் பி. அப்படியே ஆட் நம்பர்ஸ்ல ஃபுல்லா ஏ வேலை பார்க்குறான். ஈவன் நம்பர்ஸ்ல ஃபுல்லா பி வேலை பார்க்குறான். ஓகேவா? தென் இன் ஹவு மெனி? அப்பனா இந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஈஸி தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் நாள் ஏ வேலை பார்த்தோம் அப்படின்னா 1/25 ப்ளஸ் செகண்ட் நாள் பி வேலை பார்த்தா 1/40 ப்ளஸ் மறுபடியும் தேர்ட் நாள் யார் வேலை பார்ப்பா? ஏ 1/25 மறுபடியும் ஃபோர்த் நாள் 1/40. இப்படியே போய்கிட்டே இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாம் நமக்கு என்ன கேட்டிருக்கான்? எவ்வளவு நாள்ல ஒர்க்கு கம்ப்ளீட் பண்றாங்க. அப்படின்னா ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல் டு 1 வரணும். ஓகேவா? அப்படின்னா தானே கம்ப்ளீட் பண்ணிட்டான்னு அர்த்தம். சம் ஃப்ராக்ஷன்ல வந்தா இன்னும் ஒர்க் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இதுதான். இப்போ நம்ம வந்து இதுல எத்தனை பேர்ஸ் அடங்க போகுது, எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க அதான் கேள்வி. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பேரை மட்டும் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் பேர் 1 பேர். இதுல எத்தனை டேஸ் அடங்கியிருக்கு? அப்சல்யூட்டா 2 டேஸ் இருக்கு. 1 பேர்ல 2 டேஸ் இருக்கு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அடுத்து.
ஃபர்ஸ்ட் பேர் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு 2 பேரும் சேர்ந்து 2 நாள்ல எவ்வளோ வேலையை முடிக்கிறாங்க, சரி தனித்தனியா எவ்வளோ வேலையை முடிக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட் பண்ணலாம். இது எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 200 வருமா? டிவைடட் பை 200. இங்கே இன்ட்டு இங்கே மல்டிப்ளை பை 8 8 இங்கே வந்து 5 இப்போ 13 பை 200. 13 பை 200 இவ்வளோ வேலை வந்து முடிக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து. சரி தனித்தனியா 2 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதே மாதிரி எத்தனை நாள்ல முடிப்பாங்க ஒர்க்கை அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் 13 பை 200. இப்போ இப்போ சொல்றத நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்? 200 ஒர்க்கை 13 முடிச்சிருக்காங்க. ஓகேவா? 2 நாள்ல. இன்னும் எவ்வளவு நாள்ல முடிக்கணும் அப்படிங்கிறது இதுல எத்தனை 13 இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு தெரிஞ்சிருமா? அதுதானே. அதாவது 200 ஒர்க் இருக்கு, அதை 2 நாள்ல 13 முடிச்சிட்டாங்க. இன்னும் எவ்வளவு ஒர்க் இருக்குன்னு சரி இன்னும் எவ்வளோ டேஸ் முடிக்கணும் அப்படிங்கிறது இப்போ இதுக்கப்புறம் 13 13 தானே ஆட் ஆகும். அப்படி 13 13 13 தான் ஆட் ஆகும் இதுக்கப்புறம். ஓகேவா? இப்போ அப்சல்யூட்டா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு அப்சல்யூட்டா 13லயே முடிஞ்சிருச்சு, சம் 13 மல்டிபிள்ஸ்லயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இவங்க 2 பேருமே ஏபின்னு முடிச்சிருவாங்க. இல்ல சம் ஒர்க் கொஞ்சம் மிச்சம் இருக்கு அப்படி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏ பி 2 பேரும் அடுத்தடுத்து அதாவது பேராவே முடிக்கல. ஸோ சம்திங் ஏதோ ஒரு இடத்துல பேர் உடையுது. ஓகேவா? லாஸ்டா வந்து ஏ மட்டும். இப்போ இதுல என்ன பண்ண போறோம்? இந்த 200ல எத்தனை 13 இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்ணலாம்? 200 டிவைடட் பை 13. 13 போட்டா என்ன வரும்? 113 இஸ் 7 0 5 65. பேலன்ஸ் 5 இருக்கு. ஓகேவா? அப்போ 15 பேர்ஸ் இருக்கு இதுல. ஓகேவா? 15 பேர்ஸ் இருக்கு, ரிமைண்டர் 5 இருக்கு. 15 பேர்ஸ்னா என்ன அர்த்தம்? அப்போ 15 அதாவது நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு பேர்ல எத்தனை டேஸ் இருக்கு? 2 டேஸ் இருக்கு. ஓகேவா? 2 டேஸ் இருக்கு. அப்போ 15 பேர்ஸ்னா 30 நாள். அப்போ 30 டேஸ் வந்து அவங்க அப்சல்யூட்டா முடிச்சுட்டாங்க. அப்போ இதை தனியா வச்சுக்கோங்க. இந்த 30 டேஸ் 30 டேஸ் தனியா வச்சுக்கோங்க. மிச்சம் எவ்வளவு ஒர்க் இருக்கு இதுல? 5 பை 200 ஒர்க் இருக்கா? 5 பை 200 ஒர்க் இருக்கு. 1/5 இப்போ 40 வரும். 1/40 வருமா? இன்னும் 1/40 ஒர்க் இருக்கு. இப்போ இப்போ இது ஒண்ணு பாத்துக்கோங்க. 30 நாள் ஒர்க்கை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ அட் த எண்ட் ஆஃப் த 30 டேஸ் யார் முடிச்சிருப்பா? 30வது நாள் யார் பண்ணிருப்பா வேலையை? நான் முன்னாடியே சொன்னேன் ஃபர்ஸ்டே. ஆட் நம்பர்ஸ்ல ஃபுல்லா ஏ பண்றான், ஈவன் நம்பர்ஸ்ல ஃபுல்லா பி பண்றான். அப்ப கண்டிப்பா என்ன நடக்கும்? 30வது நாள் பி முடிச்சிருப்பான். அடுத்த நாள் யார் பாப்பா? ஏ தானே பார்ப்பான். இது வந்து பேலன்ஸ் ஒர்க். ஏ தானே மிச்ச அந்த லாஸ்ட் நாள் ஒர்க்கை பார்ப்பான். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? 40 அதாவது 40 பை 1/40 அப்படின்னா ஒரு சம் ஒர்க் இருக்கு, அதை வந்து 40 நாள்ல முடிக்கிற மாதிரி ஒரு ஒர்க் இருக்கு. ஓகேவா? இப்போ ஏ வந்து என்ன, அதாவது நமக்கு கொடுத்த அதே ஒர்க் தான். ஓகேவா? இப்போ ஏ வந்து நமக்கு முன்னாடியே தெரியும் 1/20 சாரி 25. வெறும் ஏன்னா வெறும் 25 டேஸ்ல ஒர்க்கை முடிச்சிருவான். இன்னும் 40 நாள் வேலை இருக்கு. அதாவது 40 நாள் வேலை பொதுவா இது போட்டிருக்கான். ஓகேவா? இப்போ ஏ வந்து முதலே தெரியும் நமக்கு, அவன் வந்து 25 நாள்லயே முடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி அவனுக்கு இருக்கு. ஓகேவா? அதாவது 1/ஏனா 1/125 சாரி 1/25 அவனால முடிக்க முடியும். இப்போ மிச்சம் இருக்கிற நாளை யார் பார்ப்பா? 31th டே வந்து ஏ தான் பார்ப்பான். கண்டிப்பா ஏ தானே பார்ப்பான். இப்போ இந்த ஒர்க்கை இவன் எவ்வளவு நேரத்துல முடிக்கிறான் அப்படிங்கிறது ஈக்குவல் டு 1/40 டிவைடட் பை 1/25 போட்டா கிடைச்சிருமா? இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 25 நாளுக்கு ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 25 நாள் சாரி 25 நாள்ல முடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. 25 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ வந்து இதை 25 நாள் எப்படி சொல்றது கரெக்டா? இல்ல இப்படியே வச்சுக்கோங்க.
25 நாள் ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ வந்து எவ்வளவு நாள்ல முடிக்கிறான் அப்படிங்கிறது 1/25 தானே. அதாவது அவனால 25 நாள்ல முடிக்க முடியும். அப்புறம் 25 நாள் தான் உங்களுக்கும் ஒர்க்குன்னா அவன் முடிச்சிருவான்னு தானே அர்த்தம். அதுக்கு அர்த்தம். அதாவது வேலையே 25 நாளுக்கு தான் இருக்கு. அவனால முடிக்க முடியறதும் அதுதான். அவன் கெப்பாசிட்டி அதுதான். 25 டேஸ்லயே முடிச்சிருவான் ஈஸியா. ஸோ அப்பனா அதை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவன் வந்து முடிப்பானா, முடிக்க மாட்டானா அப்படிங்கிறத, எவ்வளவு நேரத்துல முடிப்பான் அப்படிங்கிறத. அப்பனா அது இதுதான். இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணணும். ப்ரோ நான் கன்ஃபியூஸ் பண்றேனா ப்ரோ? இந்த ஸ்டெப் தேவையில்லைன்னு தோணுது. எப்படி சொல்லன்னு தெரியல. மனோஜ் இருக்கியா? இல்ல நான் இடையில இப்போ வந்தேன். ஓகே ஓகே. சரி இதுதான் இப்படிதான் போடணும். அதாவது அவன் வந்து எவ்வளவுல முடிக்கிறான் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு நாளுக்கு அவன் 1/25 ஒர்க் பார்ப்பான். இப்போ 1/40 ஒர்க் பேலன்ஸ் இருக்கு. அப்படின்னா டிவைடட் பை 1/25 போட்டீங்கன்னா அதான் ஆன்சர். இப்போ இது எப்படி வரும்? 25 மேலே போயிடும், டிவைடட் பை 40 வரும். கீழே வந்து எவ்வளோ இருக்கும்? இது கட் பண்ணால் 5/8 வரும். ஓகேவா? நமக்கு இதோட ஆன்சர் முடியலை. நம்ம வந்து இது வந்து எது லாஸ்டா ஏ வந்து எவ்வளவு நேரத்துல முடிச்சிருக்கான் அப்படிங்கறது மட்டும்தான் இதோட கணக்கு. நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 30 டேஸ், அதாவது 30 டேஸ் வந்து முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்ன பண்ணோம்? லாஸ்டா 30 + 5/8. சிவராம் சொன்ன மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல மாத்தோம்னா ஈஸி தான். இதை மாதிரி +5/8 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீ டேரக்டா 30 5/8 போட்டுடலாம். வந்து கண்டுபிடி, இதை மல்டிப்ளை பண்ணி அப்புறம் ஆட் பண்ணி அப்படிலாம் கண்டுபிடிக்கணும் அவசியம். இப்போ எவ்வளோ டேஸில் முடிச்சிருக்கானுங்க? 35/8 டேஸில் முடிச்சிருக்காங்க. பாயிண்ட்ல வேணும்னா கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அவ்வளோதான், இந்த சம் சிம்பிள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். இது மட்டும் வேணா திரும்ப சொல்றேன். சம் ஒர்க் இருக்கு, சம் பீஸ் ஆஃப் ஒர்க் இருக்கு. இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. 1/40, அதாவது 1/40 ஒர்க், சம் ஒர்க் இருக்கு. இதை வந்து ஏ வந்து எவ்வளவு நேரத்துல முடிக்கிறான்? ஏவால முடிக்க முடியுமா? அதுதான் கேள்வி. ஏவால கண்டிப்பா முடிக்க முடியும். ஏன்னா அவன் வந்து 25 நாள்லயே பி வந்து ஒரு வேலையை இதே இப்போ இந்த இடத்துல பி பண்ணியிருந்தான் அப்படின்னா அவனுக்கு ஒரு நாள் ஆயிருக்கும். ஃபுல் இட் வில் டேக் ஃபுல் 1 day டு கம்ப்ளீட் திஸ் பீஸ் ஆஃப் ஒர்க், அதாவது 1/40 ஒர்க். பட் நமக்கு என்னது 31th டே ஏ தான் பண்றான். ஓகேவா? ஸோ ஏ பண்ணும்போது நமக்கு அப்போ இதை சீக்கிரமா முடிச்சிருவான். ஏன்னா இன்னும் இவன் பி மாதிரி கிடையாது, 40 நாள் வரைக்கும் இழுத்து பண்றவன் இல்ல, 25 நாள்லயே முடிக்கக்கூடியவன். அப்போ சீக்கிரமே முடிச்சிருவான்னா அந்த டைம் நமக்கு தெரியணும்ல. அதுக்காக தான் என்ன பண்றோம், இப்போ பிஆ இருந்தா என்ன பண்ணிருப்பான், பண்ணிருப்போம் 1/40னா டிவைடட் பை 1/40 போட்டிருந்தோம்னா அப்சல்யூட்டா 1 ஆயிருக்கும். அவனுக்கு ஒரு நாள் ஃபுல்லா எடுத்திருக்கும். ஓகேவா? கட் பண்ணா 1 ஆயிருக்கும். பட் ஏ வந்து அப்படி கிடையாது. ஏ 25 நாள்லயே முடிக்கிறதுனால நம்ம அங்க என்ன பண்ணோமோ அதே தான். 1/25 போட்டீங்கன்னா எவ்வளவு நேரத்துல முடிப்பான்? அப்படின்னா வந்து 5/8 ஃபுல் டே எடுக்காது, அவனுக்கு 5/8 டேஸ்லயே முடிச்சிருவான் சம் கால்குலேஷன்ல. இதுதான் இது. கடைசியா நீங்க இதை ஆட் பண்ணாம விட்டுறாதீங்க, அது மெயின். ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல கூட கொடுத்துருக்கலாம், குழப்பதுக்காண்டி இந்த 5/8 கொடுத்துருவான். நீங்க டப்புன்னு அதை பார்த்து போட்டுறக்கூடாது. இது ஞாபகமா போடுங்க. மேபி பாயிண்ட் இப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருந்தா இதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், இப்படி தான் வைக்கணும். இதுவே ஃப்ராக்ஷன்ல இருந்தாலும் மாத்தி, நார்மல் ஃப்ராக்ஷன்ல இருந்தாலும் மாத்திக்கோங்க, பாயிண்ட்ல இருந்தாலும் மாத்திக்கோங்க. ஓகே ரைட், நெக்ஸ்ட் போலாம். இந்த சம் ஈஸியா. ஃபர்ஸ்ட் 100 மங்கி 100 பனானாவை 100 இதுல வந்து யூனிட்ஸ் கொடுக்கல. நம்ம வந்து என்ன வச்சுக்கலாம்னா 100 ஒரு மினிட்ஸ் வைக்கிறதோட செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். செகண்ட்ஸ், ஓகேவா? 100 செகண்ட்ஸ்ல சாப்பிடுது அப்படின்னா 14 மணிக்கு 14 பனானாவை எவ்வளவு நேரம் சாப்பிட்டுருக்கும்? அதுதான் கேள்வி. இது நீங்க வந்து டப்புன்னு எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? ஒன்னே வந்து 14 அப்படின்ட்டு போடுவீங்க. மேக்சிமம் ஆன்சர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ட்ரிக்கிலாம் இல்லை, ஈஸி தான் அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க, மேலே 100 100 100 கீழே 14 14 14 அப்படின்ட்டுருவாங்க. ஆனா அப்படி யோசிக்க கூடாது. இப்போ 100 மணிக்கு 100 பனானாவை 100 செகண்ட்ல திங்குது. ஒரு மணிக்கு ஒரு பனானா எவ்வளவு திங்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 100 மங்கி இருக்குன்னா 100 மங்கிக்குமே 100 பனானானா தனித்தனி பனானா கொடுப்பாங்களா? அதாவது 100 மங்கி ஆளுக்கு ஒரு பனானா வச்சு சாப்பிட போகுது. ஓகேவா? ஆளுக்கு ஒரு பனானாவை இப்போ பாருங்க, அப்போ ஒரு மங்கி ஒரு பனானா சாப்பிடும். அட் அ டைத்துல ஒவ்வொரு மங்கியும் ஒவ்வொரு பனானா சாப்பிடும். அப்போ தனித்தனியா பார்க்கும்போது எல்லா மங்கியுமே 100 செகண்ட்ல சாப்பிட்டுருக்கும். கரெக்டா? அதாவது அப்ப இதுக்கு என்ன மீனிங்? 1 மங்கி
every one monkey eat every banana at இது each banana at 100 seconds. ஓகேவா? அப்போ ஒரு மங்கி ஒரு பனானாவை சாப்பிட அதுக்கு 100 செகண்ட் தேவைப்படுது. ஓகேவா? அப்போ அதுவே 14 மங்கியா இருந்தாலும் 14 பனானாவை அதே மாதிரி தான். ஒவ்வொரு மங்கிக்கும் ஒவ்வொரு பனானா போய் சேருது. ஓகேவா? ஒரு மங்கி ஒரு பனானாவை 100 செகண்ட்ல சாப்பிடுதுன்னா திருப்பியும் அதே மாதிரி தானே, ஒரு மங்கிக்கு ஒரு பனானா தானே கிடைக்குது. இப்போ இதுவே 28 பனானா அப்படின்னா அப்பனா என்ன அர்த்தம்? 14 மங்கி தான் இருக்குன்னா அப்போ ஒரு மங்கிக்கு 2 பனானா கொடுத்துருப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு 200 செகண்ட் 200 செகண்டா மாறிடும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இங்கேயுமே உங்களுக்கு என்ன நடக்கும், ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் தான் குறைஞ்சிருக்கு ரெண்டு சைடும். ஆனா வந்து உங்களுக்கு டைம் மாறாது. ஏன்னா வந்து ஒரு மங்கி தானே, ஒரு மங்கிக்கு ஒரு பனானா தான் கிடைக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு செகண்ட்ல சாப்பிட்டுருக்கோம்? 100 செகண்ட்ல தான் சாப்பிட்டுருக்கோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்க இந்த சம்ம நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இந்த ஃபைனல் சம்ம நீங்க சால்வ் பண்ணுங்க. இதே மாதிரி யோசிங்க. இதே தேர்ட் ப்ராசஸ்ல யோசிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து நியூ மெத்தடோட வரேன். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஈஸியா ஒரு மெத்தடோட வரேன். இப்போதைக்கு போட்டது எல்லாமே கான்செப்சுவல் இதுதான். நம்ம வந்து அனலைஸ் தான். சும்மா அப்படியே நம்ம யோசிச்சு யோசிச்சு போடுறது. ஆனா இத ஈஸியா ப்ராப்பரா சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அதை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இந்த ஹோம்ஒர்க் மட்டும் போடுங்க. போட்டு பார்த்து ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் இதை டிஸ்கஸ் பண்றேன். ஓகேவா? பாய் எல்லாருக்கும். பண்ணிடுறேன்.